ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர் இது தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா டின்னருக்கு கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கூடவே இது உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் அஜிதா ரவிச்சந்திரன் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரைட் இட் அக்கா, செம்ம டேஸ்ட். நான் கிச்சனில் ஃபஸ்ட்டு டைம் ஐஸ்கிரீம் பண்ணி அது செம்மையாக வந்திருக்குன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் தாரணி தேவா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்கீங்க. அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் வீட்டில் செஞ்சேன், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபியெல்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறு ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு தேங்காய் துருவி வச்சு துருவிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை நான் ஏற்கனவே குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுருக்கேன். அதில் நான் தோல் உரிச்சிட்டு இதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதும், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தான். இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம துருவி எடுக்கிறோம். இல்லைன்னா நம்ம நார்மலாக மசிச்சு இருந்துருக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இது போல் துருவி எடுத்துக்கிறோம். நீங்கள் மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சிக்கிறலாம், ஆனால் அப்படி அரைக்கும் போது நிறைய தண்ணி அதில் வெளிவரும். அதனால் இது போல் துருவினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய வெளிவராது, நம்மளுக்கு மாவும் அதிகம் தேவைப்படாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு நல்லா துருவியாச்சு. துருவினதுக்கு அப்புறம் இதில் சின்ன கட்டிகள் இருக்கிறத பார்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா மைய அரைப்பட்டுரும். அதுக்காக இது நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட வேண்டியதான். அடுத்து ஒரு இரும்பு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. இரும்பு கடாயில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் கடாயில் கூட செய்யலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் வெள்ளைப்பூண்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 4-5 வெள்ளைப்பூடு இருக்கும். இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாயிருச்சு. இதில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணிக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு கரெக்டான ரேஷியோ. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணியெல்லாம் இந்த அரிசி மாவு நல்லா உறிஞ்சிக்கிறோம். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியெல்லாம் இந்த அரிசி மாவு நல்லா உறிஞ்சிருச்சுல, கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, அதாவது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறி இருக்குது, ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் நல்லா கலக்கணும், அது வரைக்கும் நல்லா மசிச்சு விடுங்க. இது கூடவே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைய போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுடைய ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது போல் நல்லா அழுத்தி கொஞ்சம் பரத்தி விட்டுருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதனால் மீத கடலை மாவு நான் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நம்ம கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கணும்.
இப்போ இது கூட கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் போல் பீஸா சீசனிங்கும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸும் பீஸா சீசனிங்கும் முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போல் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் மட்டும் சேர்த்து கூட பிசையலாம். பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும்னு சொன்னேன்ல. ஸோ கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா அது நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு, அதுக்காக தான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது மாவு, அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நான் பிசைகிறேன். தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப எண்ணெயை உறிஞ்சிடும். அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இதை நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறுறதுனால இன்னும் நல்லா சாஃப்டாகும், அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த டைமில் இதை 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிச்சுட்டு இதை ஒரு பூரிக்கட்டையில் வச்சு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. எவ்வளோத்துக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீளமாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் சைஸுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து இது போல் அதுக்கு ஷேப் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது பார்க்குறதுக்கு நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பொட்டேட்டோ நக்கட்ஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு கூட ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இடையிடையில நம்ம இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பொரிச்செடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், கூடவே இந்த ரெசிபி இருக்குல்ல, இந்த டைமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். மாதக்கணக்கில் ஆனால் கூட இது கெட்டு போகாது. நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பொரிச்சிட போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன மாவாக எடுத்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதான் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்கும். அதே போல் உள்ள மாவுலாம் வேகாமல் வெளியில் மட்டும் கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையுமே இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது போல் நல்லா திருப்பி விட்டு நீங்கள் பொரிச்சிடுங்க. நம்ம இதில் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு 2 தடவை மிக்ஸியை ஓட விட்டிங்கன்னா நம்மளுடைய சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். அந்த சில்லி ஃப்ளேக்ஸை நீங்கள் ஏர்டைட்டட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது இன்னும் நல்ல yellowish கலரில் மாறி வரணும். அந்த வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயினுடைய சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிட்டு இது கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு yellowish கலரில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயை உறிஞ்சவே இல்லை, அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக தயாராக இருக்குது. ஸோ நான் சொன்ன மெத்தடில், நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை தெளிவாக எழுதியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் செய்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக இந்த ரெசிபி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ வெளியில் கிறிஸ்பி லேயரோட உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது பொரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் வச்சுருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பொரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 2 days வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் பொரிக்காமல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டினோம்ல, அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மாத கணக்கில் கூட வச்சுட்டு நீங்கள் தேவையான போது பொரித்து சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.